சூரா ஹஜ்ஜிலே அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்தில் சொல்லி காட்டுகின்றான், ஒமினன் நாஸி மன் யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃபின் ஒமினன் நாஸி மன் யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃபின். மக்கள்களிலே சிலர்கள், மனிதர்களிலே சிலர்கள், அவர்கள் ஓரமாக நின்று தொழுபவர்கள், இறைவனை வணங்குபவர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கின்றார். அல்லாஹு தஆலா ஓரமாக நின்று தொழக்கூடியவர்களை தன்னுடைய திருமறையில், யார் எதுவும் நினைச்சிட வேண்டாம், ஓரமாக நின்று தொழுகிறவங்களை பற்றி எதுவும் பேச போகிறாங்க. ஓரமாக நின்று தொழக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா அந்த ஒரு வார்த்தையை கொண்டு உபயோகிக்கின்றான். சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த ஒரு வார்த்தையை கொண்டு சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், அவர்கள் தொழுகக்கூடிய, அவர்கள் இபாதத்து செய்யக்கூடிய விஷயங்களில் அவருடைய உள்ளங்களில் ஒரு பிடிமானம் இருக்காது. அதாவது ஓரமாக அப்படின்னு சொன்னால், ஒரு ஓரத்தில் சும்மா ஒரு பேருக்கு நின்றுட்டு போகிற மாதிரி தெரியும். ஒரு கூட்டத்தில் தொழுகையிலன்னு இல்லை, ஒரு கூட்டத்துக்கு போகிறோன்னு வைங்க, கூட்டத்துக்கு யாராவது ஒரு முக்கியமாக இழுத்துட்டு போகிறாங்க, வேண்டா வெறுப்புக்கு போகும், என்ன செய்வோம்? இந்த கூட்டத்தில் போய் என்ன செய்வோம்? ஒரு ஓரமாக நின்றுபிட்டு கொஞ்சம் நேரம் அப்படி தலையை காட்டிட்டு வந்துடுவோம். இல்லை, அல்லாஹு தஆலா அந்த ஓரத்தை சொல்லி காட்டும். மினன் நாஸி மன் யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃபின், ஒரு ஓரத்தில் நின்று தொழக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அதாவது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வலுப்படுத்தி கொண்டு வரக்கூடிய நேரத்தில் சிலர்கள் மதீனாவில், வெளியூர்ல இருந்து மதீனாவிற்கு வருவாங்க, அல்லது தங்களுடைய ஊருக்கு செல்வது, அதாவது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய ஊருக்கும் போவாங்க. இப்படி இருக்கக்கூடிய சிலர்களில் ஒரு சிலர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடத்துல மதீனாவிற்கு வந்தாலோ அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு ஊருக்கு போனாலோ அவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதாவது நல்ல விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஆஹா இஸ்லாம் நல்ல மார்க்கம், முகமது நல்லா தான் சொல்லியிருக்காரு, நம்ம நல்ல விஷயத்தை தான் எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்றாங்க. அவர்களுக்கு எதுவுமே நடக்கலை அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னா, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டனால தான் நமக்கு இப்படிலாம் ஆயிடுச்சு, இஸ்லாமிய மார்க்கம் சரியான மார்க்கம் இல்லை, முகமது வந்து உண்மையானவர் இல்லை, இந்த மாதிரி ஒரு சில பேர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய ஷரியத்துல ஒரு சரியான ஒரு தீர்வில், ஒரு பாதையில இல்லாம அங்கிட்டும் இங்கிட்டும், இங்கேயும் அங்கேயும், அதாவது அந்த மதில் மேல் பூனைன்னு சொல்லுவாங்கல்ல, பூனை மேல நிற்கும், அது இந்த சைடு உழுவ போதான் அந்த சைடு உழுவ போதான் அதுக்கும் தெரியாது, அது என்ன செய்யணும்னு அதுக்கு தெரியவே தெரியாது. இந்த சைடு பார்க்கும், அப்புறம் அந்த சைடு பார்க்கும், எப்படி குதிக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இதைத்தான் அந்த மதில் மேல் பூனைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இஸ்லாத்துல வந்து உள்ள உட்கார்ந்துக்கிட்டு இஸ்லாத்திலையும் முழுமையா இல்லாம, இஸ்லாத்துக்கு வெளியும் முழுசா இல்லாம, இங்கிட்டும் அங்கிட்டும் அவர்களுடைய உள்ளங்கள் அடிப்பாய்ந்துகிட்டு இருக்கும். இந்த நேரத்துல நாம சிந்திச்சு பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா இப்படிப்பட்டவர்களை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அவர்கள் யாதொரு நன்மை அடையும் பட்சத்தில் அதை கொண்டு திருப்தி அடைகின்றார்கள். அவர்கள் யாதொரு தீங்கு ஏற்பட்டாலோ அவர்கள் தங்கள் முகத்தை அல்லாஹ்வை விட்டும் திருப்பிக் கொள்கின்றனர். இவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் நஷ்டமடைந்து விட்டனர். இதுவே அவர்கள் தெளிவான பெரும் நஷ்டமாகும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான். அதாவது இந்த மாதிரி உள்ளத்துல நம்ம இருக்கிறது கரெக்டா தப்பா, நமக்கு சரியா நடந்தா நல்லது, இல்லைன்னா கெட்டது, நம்மளுடைய சுபாவங்கள்லாம் எப்படி இருக்கும்? ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதே ஒரு விஷயம் தீங்கா நடந்துச்சுன்னா, நான் எதற்காக வேண்டி தொழுவணும், எனக்கு எல்லாம் வியாபாரத்துல எதுவுமே கொடுக்கல, எனக்கு குடும்பத்துல எல்லாம் எதையுமே கொடுக்கல, நான் எவ்வளவோ கஷ்டப்படுறேன், என்ன கஷ்டப்படுவோம்? காலையில ஃபஜர் தொழுதுட்டு தங்களுடைய வியாபாரத்தை ஆரம்பின்னு சொன்னா இவன் என்ன செய்வோம்? நைட்டு 11-12 மணி வரைக்கும் என்னுடைய வியாபாரத்தை பார்க்கறேன்னு பார்த்துக்கிட்டு ஃபஜர் 10 மணி வரைக்கும் தூங்குறது, ஃபஜரையும் விட்டுறது, 10 மணிக்கு தூங்குறது, 10 மணிக்கு எந்திரிச்சு நேரா போய் கடையை திறந்து உட்கார்றது. அங்க என்ன தோறும்? நம்மளுடைய சில பேர்களுடைய வியாபாரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, வியாபாரிகள்லாம் இருக்கிறீங்க, சில பேர்களுடைய வியாபாரம் எப்படி இருக்கும்னா இரவு நேர வியாபாரத்தை விரும்புறாங்க. இது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். இரவு நேர வியாபாரம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில ஹராமான வியாபாரம். அதாவது தண்ணி அடிக்க போறவங்க வருவான், சிப்ஸ் வாங்குவான், காரமா சிப்ஸ் வாங்குவான், அவனுக்காக வேண்டி வைக்கிறேன் டம்ளர் கிளாஸ் வைக்கிறது, தண்ணி பாட்டில் வைக்கிறது, இதெல்லாம் எதற்காக வேண்டி அப்படின்னு சொன்னா இவர்களுக்காக வேண்டி வைக்கிறது. இதுலயும் இரவு நேரத்துல எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் 11-10-11 மணி வரைக்கும் கடைகளை திறந்துக்கிட்டு இந்த வியாபாரத்துக்காக வேண்டி உட்கார்ந்துட்டு காலையில ஃபஜர்ல போய் தூங்குறது. இப்ப ஃபஜர்ல திந்திரிச்சு தொழுதுட்டு பிஸ்மில்லாஹ் கடையை திறந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டா 12 மணி ஆயிடுது கடையை மூடுறதுக்கு. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் போய் படுத்து 2 மணி ஆயிடுது தூங்குறதுக்கு, ஃபஜருக்கே எந்திரிக்க முடியல. அப்புறம் எப்படி கடையில பறக்கத்து வரும்? இப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில நம்மளுடைய உள்ளங்கள் என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னா, நானும் தானே வியாபாரம் செய்யறேன், நானும் தானே உழைக்கிறேன், என்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி நானும் தானே உழைக்கிறேன், அல்லாஹ் எனக்கு எதுவுமே கொடுக்கறது இல்லையே, நான் போய் எதுக்காக வேண்டி தொழுகணும்?
கடைசியில் எங்கே வந்து நிற்பான், நான் போய் எதுக்காக வேண்டி தொழுகணும். கண்ணியத்துக்குரியவர் நல்ல ஒரு விஷயத்தை விளக்கிக்கணும். இந்த 5 வேளை பரவான கடமையான தொழுகை இருக்குது, அல்லாஹ் இதை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி உண்டான தொழுகை கிடையாது. அல்லாஹ் நம்மளை படைச்சதுக்காக வேண்டி உண்டான விஷயம். நம்மளை படைச்சுனா இந்த உலகத்துல வாழும் பொழுது எப்படி மூச்சு விடுறது அவசியமோ, எப்படி நாம உயிர் வாழ்றது அவசியமோ, எப்படி நாம நடக்கிறது நமக்கு முக்கியமோ, அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில தினமும் 5 வேளை தொழுகை என்பது நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். அதை விட்டுட்டு அல்லாஹ் எனக்கு எதுவுமே செய்யல, நான் எதற்கு போய் தொழுகணும் அப்படின்னு கேட்கறதெல்லாம் முட்டாள்தனமான கேள்வி. இணையக்கூடியவர்கள், நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய ரூஹ் இருப்பதை போல தொழுகையும் நம்மளோடு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்மளுக்கு நல்லது நடந்தால் எப்படி அல்லாஹ்வை கொண்டு பொருந்திக் கொள்கின்றோமோ, அதே போன்று நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளிலும் நமக்கு ஏற்படக்கூடிய பலா முசீபத்துகளிலும் நாம் என்ன செய்யணும், முழுசா அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கணும். பெரியவர்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா, ஒரு பெரியவர் திடீர்னு பார்த்தா தன்னுடைய மகனுடைய மௌத்துல சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பான், ஆனந்தமா புன்முறுவலோடு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அவரை கூப்பிட்டு கேட்பாங்களா, எப்பா புள்ள மௌத்தா இருக்கிறான், உங்களுடைய மகனார் மௌத்தா இருக்காரு, உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா அப்படின்னு கேட்டா, இன்னும் அவருடைய வாழ்க்கையில சொல்லப்படுது, அவர் யார் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில எங்கேயுமே யார்கிட்டையுமே சிரிச்சு பேசாதவர், அல்லாஹ் 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 அப்படின்னு மட்டுமே இருக்கிற ஆளு தன்னுடைய மகனுடைய மௌத்துல உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு, புன்முறுவல் முடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரை கூப்பிட்டு கேட்கறாங்க, என்னப்பா எந்த நேரத்திலையுமே சிரிக்க மாட்டீங்களே, இப்ப என்ன கூப்பிட்டு உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, புன்னகச்சுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுடைய மகனுடைய மௌத்து கொஞ்சம் கூட கவலை இல்லையா அப்படின்னு சொன்னா, நான் எதற்காக வேண்டி கவலைப்படும், அல்லாஹ் அவனை அழைத்துக் கொள்வதை கொண்டு அவன் சந்தோஷப்படுகின்றான், அதனால நான் சந்தோஷப்படுறேன். அல்லாஹ் அவருடைய உள்ளம், அவருடைய இறையச்சம், அவருடைய இறைவனுடைய நினைப்பு எந்த அளவுக்கு இருக்குது. அல்லாஹ் என்னுடைய மகனை கூப்பிடுவது அவனுக்கு தேவைப்படுது, அவன் சந்தோஷப்படுகின்றான், அதனால கூப்பிட்டுக்கிட்டான். என்னுடைய இறைவன் சந்தோஷப்படுகின்றான், நான் சந்தோஷப்படுகின்றேன், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்றான். நினைத்துக்குரியவர்களே, அவன் சிந்திச்சு பார்க்கணும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நாம எவ்வளவு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு போயிருவோம். இந்த பெரியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில தன்னுடைய மகனை இழந்தாலும் அல்லாஹ் அதை பிரியப்படுறானா, நான் பிரியப்படுறேன். நாம துஆவுல மட்டும் கேட்போம், அல்லாஹ் என்னை பிரியப்படணும், அல்லாஹுக்கு நான் பிடித்தமான அடியாளாக ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்போம். இந்த மாதிரி நடக்க ஒரு பெரியவர் கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது, ராபியத்துல் அதவியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியவங்க வந்து அவர்களிடத்துல கேட்பாங்களாம், அல்லாஹ் உன்னை பிரியப்படணும்னு நினைக்கிறியே, அல்லாஹ் பிரியப்படுற மாதிரி நீ எதையாவது செஞ்சிருக்கியா, அல்லாஹ் பிரியப்படுற மாதிரி உன்னுடைய செயல்களை முதல் அமைத்துக்கொள், அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே கேள் என்பதாக சொல்லுவார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சஹாபி ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அல்லாஹ் தஆலாவால் மிகவும் 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 பொருந்திக் கொள்ளப்பட்ட ஒரு தோழர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமான ஒரு தோழர். எப்படிப்பட்ட தோழர் என்பது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவர்களுடைய சொத்து சுகங்களை எல்லாம் இஸ்லாத்திற்காக எவ்வளவு கொடுத்தார்கள் என்பதாக ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி கூட பார்த்தோம். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வரும் பொழுது அவர்களிடத்துல தீனார் திர்ஹம் என்பது சொல்லக்கூடிய 5000 தீனார் இருந்தது. பெரிய கோடீஸ்வரர். ஒரு தடவை ஹஜ்ரத் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், அவர்களுடைய போருக்காக வேண்டி கேட்ட பொழுது அல்லாஹ்வையும் ரசூலையும் வச்சுட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு கூட பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த சம்பவங்கள் கண்ணியத்திற்குரியவர்கள், ஒரு நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகை தராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்கிருந்து வேகமா வராங்க. யா ரசூலல்லாஹ், ஹஜ்ரத் அபூபக்கர், உங்களுடைய தோழர் அபூபக்கர் இப்படி ஏன் உட்கார்ந்து இருக்காருன்னு கேளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்க்கறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கையில் மேல ஒரு துணி, மேல ஒரு துண்டு, வெறும் துண்டை பொத்திக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூபக்கரே ஏன் இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க, ஏன் வெறும் துண்டோட உட்கார்ந்துருக்கிறீங்க? யா ரசூலல்லாஹ், 5000 திர்ஹத்தோட இஸ்லாத்திற்கு வந்த மனிதர், 5000 திர்ஹத்தோடு இஸ்லாத்திற்கு வந்த மனிதர், பெரும் கோடீஸ்வரராக இருந்த மனிதர், அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய பதில், யா ரசூலல்லாஹ், என்னிடத்துல இந்த துணி மட்டும்தான் இருக்குது, அல்லாஹ் என்னிடத்துல இந்த துண்டு மட்டும்தான் இருக்குது யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்றாரு. ஹஜ்ரத் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட சொல்றாங்க செய்தி. உடனே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, இந்த நிலை 5000 திர்ஹத்தோடு பெரும் கோடீஸ்வரராக இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த அபூபக்கர் இப்பொழுது வெறும் ஒரே ஒரு துண்டோடு இருக்கிறார் அல்லவா, இந்த நிலையை இவர் புரிந்து கொண்டாரா அப்படின்னு கேளுங்களேன். இதனால இவருக்கு ஏதாவது கஷ்டம் இருக்குதா, இதனால இவர் ஏதாவது கஷ்டப்படுறாரா, மனசளவுல சஞ்சலப்படுறாரா அப்படின்னு கேளுங்களேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அபூபக்கரே இந்த நிலையை கொண்டு நீங்கள் எப்படி அடைகிறீர்கள், உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருக்கும்? இப்படி கேட்ட உடனே ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திரும்பி அழுக ஆரம்பித்தாங்க. யா ரசூலல்லாஹ், என்ன வார்த்தை கேட்கிறீங்க? நான் என்னுடைய ரப்புக்காக வேண்டி, என்னுடைய ஷரியத்திற்காக வேண்டி, என்னுடைய எல்லா விஷயத்தையும் அர்ப்பணிக்க தயாராக இருக்கின்றேன்.
அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக, அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் இதை செய்கின்றேன் என்று சொல்லும் பொழுது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நாயகமே அபூபக்கருக்கு அல்லாஹு தஆலா சலாம் சொல்கின்றான், அபூபக்கருக்கு அல்லாஹு தஆலா சலாம் சொல்கின்றான், அவர்களை கொண்டு அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் என்ற விஷயத்தை அவர்களுக்கு சொல்லுங்கள் என்பதாக சொல்கின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையெல்லாம் இன்றளவும் இன்னும் எத்தனை காலம் வந்தாலும் போற்றப்படுவதற்கு அவர்களுடைய உள்ளங்களிலே இருந்த உண்மையான இறையற்ற அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேண்டும் என்ற ஒரே ஒரு விஷயம்தான், உண்மையான ஒரு விஷயம். அதுல துளி அளவும் ஒரு சிறு கருப்புள்ளி கூட இருக்காது. அந்த அளவுக்கு அவருடைய உள்ளங்களிலே அல்லாஹ்வை வைத்ததன் காரணமாக அல்லாஹ் இவ்வளவு உயர்த்தி வைத்திருக்கின்றான். அதனுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு தேவையான எவ்வளவு விஷயங்களை நாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்கள் வாழ்ந்த மாதிரி வாழுங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? அவங்க நபி, அவங்க வாழ்ந்த மாதிரிலாம் என்னால் வாழ முடியுமா? சரி, சஹாபாக்கள் வாழ்ந்த மாதிரி வாழ்க்கையா? சஹாபாக்கள்லாம் எவ்வளவு பெரிய ரசூலுல்லாஹ் பார்த்தவங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி கொண்டு வரதை பார்த்தவங்க, பத்ர் சஹாபாக்கள்ல மலக்குமார்களை பார்த்தவங்க, அவங்க வாழ்ந்த மாதிரிலாம் நம்மளால வாழ முடியுமா? இப்படின்னு ஏதாவது நொண்டி சாக்கு சொல்லிக்கிட்டே அல்லாஹ்வை நம்மளுடைய உள்ளத்தில் வைப்பதை காரணம் காட்டி வெளியே கொண்டு போய் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் பாதுகாக்க. அல்லாஹ் தஆலாவை நம்மளுடைய உள்ளத்துல உள்ளுக்குள்ள கொண்டு போகணும். திக்ர்கள் ஓதும் பொழுது சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பயம் நம்மிடத்திலே வர வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய விஷயங்கள் நமக்கு புரிய வேண்டும். அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு கலிமாவை சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளம் அப்படியே சிலுசிலுக்க வேண்டும். அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள கொண்டு வரும் பொழுது நமக்கு எல்லா விஷயங்களையும் அல்லாஹு தஆலா லேசாக்கி வைப்பான். உலகத்தில் எல்லா தேவைகளும் நிறைவேற்றி வைப்பான். நம்மளுடைய கஷ்டங்களை போக்கி விடுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்கள் அப்படி இருந்ததனால தான் அவருடைய வாழ்க்கையில பெரும் பெரும் வெற்றிகளை பின்னால் சுவைத்தார்கள். நாமும் அதன் மாதிரி வாழ வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்வது போல ஒரு ஓரத்தில் நின்று தொழுவதாம நம்மளுடைய நிலையான தொழுகையை, சரியான தொழுகையை நாம் இறைவனுக்காக முழுமையான நம்மளுடைய அமல்களை இபாதத்துகளை ஆக்கிக்கொண்டு வல்ல ரஹ்மான் இடத்திலே அல்லாஹ்வுடைய பிரியத்தையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் பெற்ற அடியார்களாக, அவன் பொருத்தத்தையும் பிரியத்தையும் பெறக்கூடிய எல்லா விதமான அமல்களையும் செய்யக்கூடிய அடியார்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.